அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 2 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டசபையில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் சிங்களவர்களை ஆதரித்து அவர்களுக்கு அணிபணிந்து செல்ல வேண்டும் என்று கூறிய வார்த்தையை தமிழ் ஈழ பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், தமிழக முதல்வர் சிங்களவர்களின் அடிமைகளாக தமிழர்கள் இருக்கப்படும் என்று கூறுவதற்கு 1 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதின் ஆவிகள் சும்மா விடாது என்று கூறியிருப்பதாக செய்திகள் விலகிக் கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டில் அப்பாவி தமிழர்களை கொண்ட ராஜபக்சே அரசின் சிங்களர்களின் கோபத்தை அதிகப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் கருணாநிதி கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று திண்டிவனத்தில் கூறியதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் இன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டசபைக்கு வந்ததாக தமிழக சட்டசபையிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக சட்டசபையில் இன்று சமூக நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பெண் உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றனர். மூத்த காங்கிரஸ் உறுப்பினர் யசோதா சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து விவாதத்தை வழி நடத்தியதாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரகுபதி அவர்களை மிரட்டியது மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு ராஜாதான் என்றும், ராஜாதான் அந்த நீதிபதியை மிரட்டியதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றும், அவருடைய நெருங்கிய உறவினர்களாக அந்த டாக்டர் திகழ்ந்திருக்கிறார் என்று பத்திரிகையில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்றும், ஆகையால் ராஜாவை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பிரதமரை வலியுறுத்தியிருப்பதாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை இன்று வெளியிட்டிருக்கிறார். திராவிட தமிழர்களின் முக்கிய கடவுளான திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடந்ததாகவும், முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் 11 கோடி அளவில் திருப்பணிகள் செய்யப்பட்டன என்றும், இன்று நடந்த கும்பாபிஷேகத்தில் தமிழ் திராவிட மக்கள் அலை மோதி சுவாமி தரிசனம் செய்ததாக திருத்தஞ்சூரிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கர்நாடக முதல்வர் திரு எடியூரப்பா அவர்கள் தன்னுடைய உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்னை வந்தபோது இன்று காலை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை சந்தித்ததாகவும், பெங்களூரில் பல ஆண்டு காலமாக திறக்காமல் இருந்த திருவள்ளுவர் சிலையை திறப்பது குறித்து தேதி கேட்டதாகவும், கூடிய விரைவில் இந்த சிலை திறக்கப்படும் என்றும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் டெல்லியில் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கும் ரயில்வே பட்ஜெட்டின் இறுதி வடிவத்தை டெல்லியில் ஆராய்ந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்று 15வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக மிக சுறுசுறுப்பாக வந்திருந்தார். ஆனால் கூட்டம் இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக நடக்காமல் போய்விட்டதாகவே டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற முடியாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக கூறிவிட்டது. பெட்ரோல் உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளான திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியினர் மக்களவையில் வியாழக்கிழமை வலியுறுத்தியும் இதை நாங்கள் மாற்ற முடியாது என்று அத்துறை பெட்ரோலிய அமைச்சர் திரு முரளிதரா கூறியதாக பாராளுமன்றத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது.
டெல்லி ஐகோர்ட் இன்று வெளியிட்டுள்ள ஒரு தீர்ப்பில் ஓரின சேர்க்கையை அங்கீகரிப்பதாகவும் அது குற்றமில்லை என்று கூறியிருக்கிறது. இதற்கு சட்ட அமைச்சர் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி இதனை நாங்கள் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றி அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது, தற்போது அமைந்திருக்கும் காங்கிரஸ் மத்திய அரசு முதலில் கல்வியை ஒழிப்பதற்கு வேண்டிய வழிகளை செய்து கொண்டிருக்கிறது என்றும், அடுத்தது இந்திய கலாச்சாரத்தை ஒழித்துவிட்டு மக்களில் குழப்ப நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார்கள். ரஷ்ய அதிபர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், ரஷ்யா அமெரிக்காவுடனான நெருங்கிய தொடர்பை மேம்படுத்திக் கொள்ள எப்போதும் தயாராக இருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதாக மாஸ்கோவில் இருந்து தகவல்கள் வெளியே கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை. ஜூலை 2, 2009 பிற்பகல் 1:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டமே காணப்படுகிறது. மேகமூட்டம் தெரிந்தாலும் வெயில் தாக்கம் இருந்ததாகவே தகவல்கள் வெளியே கொண்டிருக்கிறது. அரபிக்கடலில் மேகம் அதிகமாக இருப்பதால் அவை தமிழகத்தை, கேரளாவை வந்து அடையுமா என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.